ஏன் என்னை சிலருக்கு பிடிக்க மாட்டேங்குது? அவர்களுக்கு ஏற்றாற்போல் நான் இல்லை. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்று பல மனிதர்களுக்கு எழும்பக்கூடிய ஒரே ஒரு கேள்வி ஒன்று உண்டு. என்னவென்றால், ஏன் என்னை சிலருக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரு வேலை பார்க்குற இடத்துல, ஒரு குடும்பத்துல, ஒரு ஒரு உலகத்துல, ஒரு ஒரு ஊர்ல, ஒரு கிராமத்துல ஏன் ஒரு சிலருக்கு என்னை பிடிக்க மாட்டேங்குது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய கேள்விகள் இந்த அநேக மனிதர்களுடைய மனதிலே இருக்கிறது. ஏன் பிடிக்கல அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான் காரணம். அவங்களுக்கு பிடிச்சது போல நீங்க வாழல. இப்ப அவங்களுக்கு பிடிச்சது போல நீங்க பாக்குறீங்க, நடக்கிறீங்க, நீங்க வாழ்றீங்க, நீங்க பேசுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களை பிடிக்கும். அப்ப அந்த மனிதன் என்ன சொல்லுகிறான் என்றால், அவனுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும். அப்ப ஒவ்வொரு மனிதருக்கும் ஏற்றாற்போல் நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம நடிக்கத்தான் வேணும். அப்ப மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் சந்தோஷப்படுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு ஏற்றாற்போல் அவர்கள் இல்லை, அவர்களுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் இல்லை. நீங்கள் ஒரு தனித்துவமான மனிதர்களாக இருக்கிறீர்கள். அப்ப ஒருத்தவங்க பிடிக்கல என்று சொன்னார்கள் என்றால் நீங்கள் உடனடியாக எடுத்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய தாழ்வு மனப்பான்மைக்கு சென்று விடக்கூடாது. மாறாக அவர்களுக்கு ஏற்றாற்போல் நான் இல்லை, ஆகையால் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. சற்று நாம் ஒதுங்கிக் கொள்வது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, உடனடியாக என்னை அவருக்கு பிடிக்க மாட்டேதாகையால் நான் வெளியில போறேன் அப்படிங்கிறதெல்லாம் பேச்சு கிடையாது. அது தாழ்வு மனப்பான்மைக்கு இட்டு செல்லக்கூடாது. அவர்களுக்கு ஏற்றாற்போல் நான் இல்லை, அதனால் பிடிக்கவில்லை என்பதுதான் பொருள்படுகிறது. எனவே நாம் நம்மையே உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஒரு தனித்துவமான மனிதனாக இருக்க வேண்டும். எரேமியா நூல் 1:5 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தாயின் கருப்பையில் உருவாகும் முன்பே உன்னை படைத்திருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவருக்கு என்னை பிடித்திருந்தது, ஆகையால் இந்த உலகத்தில் என்னை படைத்தார். அவ்வளவுதான். நாம் நம்மை பிடிக்க வேண்டியது இன்னொரு மனிதருக்கு பிடித்து நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒரு கணவன் மனைவியாக இருக்கிறார், அவர்களுக்கு ஒத்து போக வேண்டும் என்பது பார்க்க வேண்டும். அப்ப ஒரு ஆண்டவருக்கு பிடித்து நம்மை படைத்திருக்கிறார். அப்ப ஆண்டவருக்கு உகந்த மனிதனாக நாம் வாழ வேண்டுமே ஒழிய ஆண்டவருக்கு என்னை பிடித்திருந்து அவர் படைத்தார், எனவே நான் நிம்மதியாக இருக்கேன், உனக்கு பிடிக்கல உனக்கு பிடிக்கல அப்படின்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பார்க்கணும். அப்ப இன்று மனிதர்கள் என்ன செய்கிறாங்க? ஒவ்வொரு மனிதருக்கும் ஏற்றாற்போல் நான் வாழ வேண்டும் என்றால் நான் நடிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் முகமூடி போடணும். ஒவ்வொரு மனிதரையும் சந்திக்கும் போது நான் முகமூடி போடணும். அதுக்கு நான் இயல்பாக நானாகவே வாழ்ந்தால் சிலருக்கு பிடிக்காமல் தான் போகும். அவர்களை தள்ளி வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யாருக்கு பிடிக்கலையே அவங்கள்டே போய் என்னை ஏன் பிடிக்கல என்னை ஏன் பிடிக்கலன்னு சொல்லி கேட்கறது மிக 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 ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக்கக்கூடிய மனதாக மாறிவிடும். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாம் சிலருக்கு பிடிக்கவில்லை என்றால் ஒரே ஒரு பதில் மட்டும்தான், அவர்களுக்கு ஏற்றாற்போல் நாம் இல்லை, ஆகையால் அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்ற ஒரு சிந்தனை அடிப்படையில் இருக்க வேண்டும். இப்ப யார் சாத்தான் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. யார் சாத்தான் அப்படின்னா, சாத்தான் யார் என்றால் யாருக்கெல்லாம் நல்லவர்களையும் நல்லதையும் பிடிக்கவில்லையோ அவர்கள் எல்லாமே சாத்தான் தான் என்று பார்க்கப்படுகிறது. எனவே இந்த நல்லவர்களையும் நல்லதையும் நாம் கூர்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்ப எனக்கு ஒருத்தர் நல்லது செய்யறாரு, ஆகையால் அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி நான் முடிவெடுக்க முடியாது. இப்ப எனக்கு நல்லது செய்யறாரு, ஆனா என்னை சார்ந்திருக்க இன்னொருத்தருக்கு அவர் கெட்டது செய்யறாரு அப்படின்னா அவர் எப்படி நல்லவராக முடியும்? அப்ப நல்லதுவர் ஒருவரே, அவர் ஆண்டவர் மட்டும்தான் அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். எனவே அந்த நல்லவர் சொன்ன வார்த்தை தான் இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தையை நாம் வாசிக்கும் போதும் அதை நம் உள்ளத்தில் போடும்போது நாமும் ஒரு நல்லவர்களாக மாறுகிறோம். எவ்வாறு புனிதர்கள் நல்லவர்களாக மாறினார்களோ அவர்களை போல் நாம் நல்லவர்களாக மாற முடியும். ஆனா இன்று மனிதர்கள் அநேகர்கள் நல்லதை விரும்புறதில்லை, நல்லவங்களையும் விரும்புறதில்லை அப்படிங்கிறதான் முக்கியம். இப்ப ஒரு சில மனிதர்கள் வேண்டுவாங்க, இந்த ஊர்ல இப்படி அநியாயம் நடக்குதே, இந்த உலகத்துல அக்கிரமம் நடக்குதே, இதை தட்டி கேட்க ஒருத்தர் வரமாட்டாரா அப்படின்னு வேண்டுவாங்க. ஆனா வரணும், ஆனா அவங்க என் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கக்கூடாது, என் ஊர்ல இருக்கக்கூடாது. ஏன்? எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துரும்ல அவங்கள வச்சு, அதனால அவங்க இங்க இருக்கக்கூடாது, எங்கேயாவது பிறந்து எங்கேயாவது வரணும்னு சொல்லித்தான் வேண்டக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார். எனவே இன்றைய வாழக்கூடிய இந்த சூழலிலே நாம் நல்லதை விரும்புகிறோமா கெட்டதை விரும்புகிறோமா? லூக்கா நற்செய்தி 23:18 நாம் வாசித்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிலாத்துக்கு முன்பாக நின்று நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும் சொல்லிட்டு பிலாத்து கேட்கும்போது மக்கள் சொல்லுவாங்க, இவன் இயேசு ஒழிய வேண்டும், சாக வேண்டும், இவனை சிலுவையில் அறையும், பரபாசை எங்களுக்காக விடுதலை செய்யும் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப பாருங்க, நல்லதை சிலுவையில் அறை, கெட்டதை எங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்றதுதான் அவங்களுடைய பார்வை இருக்கு. ஆதாம் ஏவாள் செய்த பாவமும் அதுதான். என்னவென்றால்
நல்லதை ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொன்னார்? இந்த ஊரில் உள்ள இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நீ சாப்பிடு, ஆனா நடுவுல இருக்கிற ஒரு மரம் இருக்கு, அதுல மட்டும் பிடிங்கி சாப்பிடாத அப்படின்னு சொல்றாரு. அப்ப கீழ்ப்படியாம எனக்கு நல்லது சொன்னாங்க, அது வேண்டாம், எனக்கு கெட்டதுதான் வேண்டும்னு ஏவாளும் ஆதாமும் களத்தில் இறங்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். அன்பிற்கினிய உறவுகளே, சிலருக்கு நம்மை பிடிக்கவில்லை, ஆகையால் நாம் உடனடியாக மனம் சோர்ந்து விடாமல், மனம் தளர்ந்து விடாமல் வாழ வேண்டும். அதே போல்தான் நல்லவர்கள் யார், சாத்தான் யார் என்று நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோம். நல்லதையும் நல்லவர்களை யார் வெறுக்கிறார்களோ அவர்கள் தான் சாத்தான் என்று பார்க்க வேண்டும். எப்படி ஃபாதர் அப்படின்னா, இப்போ ஒரு நல்லதை நான் வெறுக்கிறேன், நல்லவங்களையும் தூக்கி போடுறேன், பழி சுமத்துறேன் அப்படின்னா நான் உள்ளுக்குள்ள சாத்தானை ஏற்றுக்கொண்டேன் என்பது. அப்ப அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை வாழும்போதுதான் கடவுள் நம்மை ஒரு ஒரு துன்பத் துயரத்திற்குள் ஆளாகக்கூடிய நபர்களாக பார்க்கிறோம். இன்று நீங்களும் நானும் ஒரு ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் பிரசங்கங்களை கேட்கும்போது நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை இன்னொரு மனிதரோடு ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். அதில் உள்ள கருத்துக்களை உங்களோடு ஒப்பிட்டு பாருங்கள். இப்ப நான் என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறேன், நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற சிந்தித்து பார்க்கணும். இப்ப நான் எந்த நல்லவங்களையும் நல்லதையும் வெறுத்திருக்கிறேனா, நான் நல்லது சொல்ல வேண்டிய இடத்துல பொய் சொல்லியிருக்கிறேனா, நான் நல்லவங்களை பொய் சொல்லி அவங்களுடைய பேரை கெடுத்திருக்கிறேனா அப்படின்னு சிந்தித்து பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த நிலைதான் நம்மை மென்மேலும் உயர்த்தக்கூடியதாக மாறும். ஒவ்வொரு நாளும் நாம் நல்லதுக்காக, நல்லதை வளர செய்ய, நல்லதை வாழ செய்ய நாம் போராட வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விருப்பமாக இருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்பிற்குரிய உணவுகளை நாமும் சிலருக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை நேர்மறையான கருத்துக்களோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னவென்றால், அவர்களுக்கு பிடித்தது போல் நான் வாழவில்லை, பேசவில்லை, ஆகல அவர்களுக்கு என்னை பிடிக்கவில்லை. நான் இந்த உலகத்தில் சாத்தானாக இருக்கிறேனா, நல்லவனாக இருக்கிறேனா? சாத்தானாக இருக்கிறவர்கள் யார்? நல்லதையும் நல்லவர்களையும் வெறுப்பவர்கள். நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். இறைவனுக்கு உகந்த மனிதர்களாக வாழ வரம் வேண்டி ஒவ்வொரு நாளும் நாம் இறைவனோடு இணைவோம். இறைவா, நல்லவர்களையும் நல்லதையும் வெறுத்த அந்த தருணத்தை நினைத்து நான் மனம் வருந்துகிறேன். என்னுடைய மனதிலிருந்து அந்த காயங்களை குணப்படுத்தும் ஆண்டவரே, நான் இன்றிலிருந்து நல்லவர்களையும் நல்லதையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உகந்த போல் அவர்களுக்கு ஒரு துணையாக இருந்து அவர்களை உத்வேகம் ஊட்ட, ஊக்கம் ஊட்ட தேவையான இறை ஞானத்தை பொழித்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் என்று இறைவனும் சரணடைவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.